இந்த இரண்டாம் பாகம் உங்களுக்காக தான். போன பாகத்தில் மகாவிஷ்ணுவோட நரசிம்ம அவதாரத்தில் ஹிரண்யாட்சன் எப்படி சொட்டு போனால் ஹிரண்யகசிபுக்கு வரம் எப்படி கிடைச்சதுன்னு நம்ம பார்த்தோம்ல. இந்த பாகத்திலையும் அதே மாதிரி தான். பிரகலாதன் எப்படி குருகுலம் பயின்றான் அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. பிரகலாதனுக்கு ஆசிரியர்கள்லாம் 2 பேர் இருக்காங்க. ஷண்டா அமர்கான்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் சுக்கிர பகவானுங்கிற சுக்கராச்சாரியோட பசங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சுக்கிர பகவான் தேவயானி ஜெயந்தின்னு அழைக்கப்படக்கூடிய இந்திரனோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தேவயானியை பெற்றெடுத்தார். அவரை அந்த தேவயானியை தான் சந்திர குலத்தை சேர்ந்த யயாதி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி சுக்கிரன் உர்ஜஸ்வதி அப்படின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்படி பிறந்தவங்க தான் அந்த ஷண்டாவும் அமர்காவும். அவங்க எல்லா அசுர பாலகர்கள்கிட்ட இங்கே வன்முறை தான் வீரனுக்கு அழுகு தருதுன்னு மோசமான விஷயங்கள் அசுர குணங்களை சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் பிரகலாதன் விஷ்ணு தான் உலகம்னு நினச்சி சுட்டிக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் பிரகலாதனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை ஒருத்தவன், ஏ பிரகலாதா, எதுக்காக நீ மகாவிஷ்ணுவோட மந்திரத்தை சொல்லுவ? எங்களை அடிக்கும் போது எங்களுக்கு வலிக்கும், ஆனால் உனக்கு ஏன் வலிக்கவே இல்லை? நான் அந்த விஷ்ணுவோட பக்தன், அந்த மகாவிஷ்ணு என்னை காப்பாருன்னு சொன்னார். அதுக்கு எல்லாரும் உடன்பட்டாங்க, அங்கே விஷ்ணு பக்தர்கள். அப்போது ஒரு நாள் பிரகலாதோட இன்னொன்று ஃப்ரெண்டான பக்ஷியாங்கிற ஒருத்தவன், நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன்னு சொல்லி ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்தான். அந்த சீனை அந்த ஒரு விஷயத்தை நம்ம மகாவதார் நரசிம்ம படத்தில் ஒரு சீனில் பார்த்துருப்போம். அந்த ஒரு சீனில் ஹிரண்யகசிபுவோட கூட்டாளிங்க நிறைய விஷ்ணு பக்தர்களில் பயங்கரமாக வேலை வாங்கி கொடுமைப்படுத்துனாங்க. அப்போ பக்ஷியா பிரகலாதன்கிட்ட, இங்கே பாரு, நம்ம விஷ்ணுவை வணங்க தான் இவங்களுக்கு நடக்கிற நிலமை தான் நம்மளுக்கும் அப்படின்னு சொன்னான். ஆனால் பிரகலாதன் உறுதியோடு இருந்தான். எல்லாருக்கும் விஷ்ணு பக்தியை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்படியே ஆசிரமம் முடிச்சதுக்கப்புறம் பிரகலாதன் மகாவிஷ்ணுவை பற்றி தான் சொன்னான். ஹிரண்யகசிபுக்கு கோவம் வந்துச்சு. இதனால் கோவப்பட்ட ஹிரண்யகசிபு பிரகலாதனுக்கு உடனே தண்டனை கொடுங்கன்னு சொன்னார். முதல்ல பிரகலாதனை மதம் கொண்ட யானைகளை மிதிக்க விட்டு கொல்ல சொன்னாங்க. பிரகலாதன் மகாவிஷ்ணுவோட நாமமான ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை அவன் சொன்ன உடனே அவனுக்கு எதுவும் ஆகலை. அவனை அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 அப்பாவி சிப்பாய்களை ஒருத்தருக்கு பிடிக்காம இருந்தாலும் அந்த 2 பேரும் பிரகலாதனை தள்ளி விட்டாங்க. ஆனால் பிரகலாதனுக்கு எதுவும் ஆகலை. ஏன்? கொடிய விஷம் கொண்ட பாம்புகளில் வச்சு அவனை கடிக்க விட்டாங்க. ஆனால் அவனுக்கு பாம்புகள் ஒன்று கூட கடிக்கவே இல்லை. இன்னொன்று, அவனை கடலில் தள்ளி விட்டாங்க. ஆனால் வருண பகவான் அவனை காப்பாற்றிட்டாரு. அந்த சீனை நம்ம மகாவதார் நரசிம்ம படத்தில் ஒரு சீன்லேயே பார்த்துப்போம். வருண பகவான் கொஞ்ச நேரம் பிரகலாதன் கூட பேசிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஹிரண்யகசிபு நிறையா வேலைகள் செஞ்சான். பிரகலாதனை நிறைய வாட்டி கொல்ல சொன்னான். நிறைய வாட்டி பிரகலாதனை கொல்ல பார்த்தான். அவனால் முடியவே முடியல. கடைசியாக தன்னோட தங்கச்சியான ஹோலிகா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். ஹோலிகாவுக்கு ஒரு பவர் இருந்துச்சு. அது என்னன்னா, அவளை நெருப்பால் எதுவும் பண்ண முடியாது. பிரகலாதனை அந்த சிதையில் உட்கார ஹோலிகா பிரகலாதனை தன்னோட மடியில் அந்த சிதையில் உட்கார வச்சா. அப்புறம் நெருப்பு பட்டிக்குச்சு. மகாவிஷ்ணுவோட அருளால் பிரகலாதனுக்கும் ஒன்றும் ஆகலை. ஆனால் ஹோலிகா தான் எரிஞ்சு செத்து போயிட்டான்.
ரொம்ப கோவப்பட்டான் ஹிரண்யன். அப்போ கோவப்பட்ட ஹிரண்யன், இதுக்கு மேலே என்னோட பொறுமையாக இருக்க முடியாது, வா உன்னோட கடவுளான மகாவிஷ்ணு எங்கன்னு கேட்டான். அதுக்கு பிரகலாதன், அவர் தூண்லையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார் அப்படின்னு சொன்னார். அப்படியே கோவத்தில் ஹிரண்யகசிபு ஒரு தூணை உடைச்சான். அந்த தூண் ரெண்டாக பொழண்டு மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்தார். ஹிரண்யகசிபு, நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்ட, உன்னை சொந்த பையனையே கொல்ல துணிஞ்சிருக்க, அவன் என் பக்தனாக இருந்தாலும் நீ அவனை கொன்று இருக்கிய, நீலாம் வெக்கப்படணும், இதுக்கு மேலே உன்னை சும்மா விடமாட்டேன், உன் கடையை முடிக்க போகிறேன்னு சொல்லி ஹிரண்யனுக்கும் நரசிம்மருக்கும் பயங்கரமாக சண்டை வந்துச்சு. அதில் ஹிரண்யகசிபு அப்புறம் அவன் கூட்டாளிங்க எல்லாருமே நரசிம்மர் கையால் வதம் செய்யப்பட்டாங்க. அதில் நரசிம்மர் ரத்தம் தெறிக்கிற அளவுக்கு ஹிரண்யகசிபுவோட கூட்டாளிகளை கொன்று குமிச்சாரு. அந்த சீனை நம்ம மகாவதார் நரசிம்ம படத்துலையே பார்த்துருப்போம். அப்போது ஹிரண்யகசிபுவை மகாவிஷ்ணுவாக இருக்கிற நரசிம்மர் தூக்கிட்டு வாசலில் ஒரு படிக்கட்டில் அவர் உக்காந்து அவனை தான் மடியில் உட்கார வச்சு வாசல்லையே அவன் வயிற்றை கிழிச்சு கொண்டாரு. அவனை கொல்லறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட, ஹிரண்யகசிபு, உன்னோட தீய எண்ணம் முடிய வேண்டிய நேரம் வந்துச்சு, நான் ஒன்றும் நீ பிரம்மக்கிட்டேருந்து வாழ வாங்கினல அது எனக்கு நல்லா தெரியும், நான் மனுஷன் கிடையாது, மிருகம் கிடையாது, நான் தான் நரசிம்மர் அப்படின்னு சொன்னார். நீ உள்ளேயும் இல்லை வெளியிலையும் இல்லை, இந்த வாயில் படியில் இருக்க, நீ மேலே இல்லை கீழே இல்லை, என் மடியில் இருக்க, இது ராத்திரி கிடையாது, காலை கிடையாது, சாயங்காலம், என்னோட இந்த நகத்தை பாரு, இந்த நகம் உயிருள்ளது கிடையாது, உயிர் இல்லாததும் கிடையாது, என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, நீ என்னோட நகத்தால் தான் செத்து போக போகிறேன்னு ஹிரண்யகசிபு வயிற்றை கிழிச்சு கொண்டு அவனோட ரத்தத்தை குடித்து அவனோட குடலை மாலையாக போட்டார். அதுக்கப்புறம் ஹிரண்யகசிபுவோட மாளிகையையே தரமட்டமாக்குனார். அந்த சீனை மகாவதார் நரசிம்ம படத்தில் பார்த்துருப்போம். இதனால எல்லா தேவர்களும் ரொம்பவும் பயந்து போனாங்க. இந்திரன், அப்போது இந்திரன் ரொம்ப கவலைப்பட்டார். அப்போது நாரத முனிவர் எல்லார்கிட்டையும், நாராயண நாராயண, நம்ம இப்போவே மகாவிஷ்ணுவை பார்த்து நம்மளோட நன்றியை அவருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னார். நரசிம்மர் நிறைய அட்டகாசங்கள் பண்ணார். தேவர்கள் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. அப்போது நாரதர் இந்திரன் கிட்ட, இந்திரா ஏதாவது பண்ணு அப்படின்னு கேட்டார். அவருக்கு, பிரகலாதனை காப்பாற்ற நம்ம தடுமாறணும், இந்த நேரத்தில் நான் நரசிம்மர் கையால் செத்தா அடுத்த தேவராஜாவால் என்னால் ஆக முடியாது, ஆனால் நான் மறந்துடணும் அப்படின்னு ரொம்பவும் கவலைப்பட்டார் இந்திரன். அப்போ நாரதர் லக்ஷ்மி கிட்ட, தாயே, ஆக்ரோஷத்தில் இருக்கும் உங்கள் கணவனை தடுத்து நிறுத்துங்கள். அதுக்கு லக்ஷ்மி தேவி, என் கணவன் கோபமாக இருக்கிறது உண்மைதான், ஆனால் அவர் கோபத்தையும் அவர் உருவத்தையும் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னார். வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாரத முனிவர் தான் அப்பாவான பிரம்மர்கிட்ட நரண்டரை சொன்னார். தந்தையே, பகவானின் ஆக்ரோஷத்தை அடக்க யாராலும் முடியவில்லை, நீங்கள் தான் இதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிரம்மதேவர், இவரின் ஆக்ரோஷத்தை அடக்க ஒருவரால் மட்டும்தான் முடியும். பிரகலாதா, நீ மனம் வைத்தால்தான் அவரின் ஆக்ரோஷம் அடங்கும் அப்படின்னு சொன்னார். பிரகலாதன் நரசிம்மர்கிட்ட, கோபத்தை விட்டு அமைதியாகுங்க பிரபு, உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ சொன்னவொடனே நரசிம்மர் சாந்த சுரூபம் ஆயிட்டார். என் நிறைவா அப்படின்னு சொன்னார். பிரகலாதா, உன்னோட பக்தியை பார்த்து நான் மனம் மகிழ்ந்தேன்.
எந்த வரம் வேணும் கேளு அப்படின்னு சொன்னார். நான் ஒரு அசுரனாக இருந்தாலும் நான் உங்களுக்கு மேலே ரொம்ப அதிகமான பக்தி வச்சுருக்கேன். என்னோடய அப்பா தப்பான பாதையில் போனனால உங்களை அவரோட எதிரியாக பார்த்தாரு. ஆனால் அவருக்கு நீங்கள் மோட்சம் அளிக்கணும். எனக்கு அப்புறம் நான் தான் இந்த ராஜ்யத்தை ஆளணும். எனக்கு ஒரு வரம் கொடுங்க. நான் நல்லவங்கிறனால என்னோடய வம்சாவழியில் வர்றவங்க என்னோடய சந்ததியர்களும் என்ன மாதிரி அசுரர்களாக இருந்தாலும் என்ன மாதிரி நல்ல குணத்தோடையும் தெய்வ பக்தியோடையும் இருக்கணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களை மறக்காத நிலைமை எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னார். நரசிம்மரும் அப்படியே ஆகட்டும், உனக்கு உன் அப்பாவுக்கு அப்புறம் நீ தான் இந்த ராஜ்யத்தை ஆட்சி பண்ணுவேன், நல்ல முறையாக ஆட்சி பண்ணட்டும். நீ இறந்து போனதுக்கப்புறம் நீ என்னோட ஐக்கியமாவ அப்படின்னு சொன்னார். எத்தனை யுகங்கள் மாறினாலும் உன்னோட புகழ் அதிகமாக பேசப்படும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிரம்மதேவர், நீங்கள் இரண்யகசிபுவை கொல்றதுக்காகவும் உங்களோட வாயில் காவலனான விஜயனுக்கு மோட்சம் அளிக்கிறதுக்காகவும் தான் இந்த அவதாரத்தை எடுத்தீங்க. உங்களோட இந்த அவதாரம் கோபக்கார அவதாரமாகவும் உக்ர அவதாரமாக இருந்தாலும் மக்கள் உங்களோட இந்த அவதாரத்தை கண்டிப்பாக வணங்குவாங்க அப்படின்னு சொன்னார். பிரம்மதேவர் எல்லார்கிட்டையும் ஓம் நரசிம்மரே போற்றின்னு சொன்னார். எல்லாரும் ஓம் நரசிம்மரேன்னு போற்றி அப்படின்னு நரசிம்மருக்கு ஆர்த்திகள் எடுத்தாங்க. அப்படியே நிறைய வருஷங்கள் போச்சு. நரசிம்ம அவதாரம் நோக்கம் முடிஞ்சிச்சு. இப்படியே நிறைய வருஷங்கள் கடந்து போச்சு. பிரகலாதன் வாழ்ந்து பெரியவனானா. மகாவிஷ்ணு சொன்ன மாதிரி தான் நாட்டை நல்லாட்சி புரிஞ்சான். அதுக்கப்புறம் அவன் இயற்கை மரணம் அடைஞ்சு மகாவிஷ்ணுவோட ஐக்கியமானான். ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அஹோபிலம் அப்படிங்கிற ஒரு ஊரை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த ஊரில் 4 நரசிம்மர் கோவில்கள் மலைக்கு மேலேயும் 5 நரசிம்மர் கோவில்கள் மலைக்கு கீழேயும் இருக்குது. அங்கே 9 விதமான நரசிம்மர்கள் இருப்பாங்க. ஒரு நாள் அடல்ட் பிரகலாதன், ஆனால் வாலிப பருவத்தில் அப்போ ராஜாவாக இருந்த பிரகலாதன் மகாவிஷ்ணுவோட வராக அவதாரம் நரசிம்ம அவதாரத்தை ஒன்றா சேர்த்து பார்க்கணுன்னு ரொம்பவும் ஆசைப்பட்டான். அந்த வீடியோவை நான் அடுத்த பாகத்தில் சொன்னேன். அந்த விஷயத்தை நான் அடுத்த பாகத்தில் சொல்கிறேன்.